Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு simple problem ரொம்ப important அப்படினு சொல்லலாம். See, book backல இருந்து problem number 8 என்ன கொடுத்திருக்காங்க என்ன கேக்குறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா four particles each of mass capital M and equidistant from each other move along a circle of radius capital R under the action of their mutual gravitational attraction. Calculate the speed of each particle. என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 4 particles கொடுத்திருக்காங்க. 4 particles ஓட மாஸும் வந்து சேம் கேபிடல் M. இந்த 4 particlesமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்விடிஸ்டன்ட்ல இருக்கு. அதே நேரத்துல மியூச்சுவல் அட்ராக்ஷனால அது வந்து சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் பண்ணுது அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? என்ன ஆர்பிட்பா? சர்க்குலர் ஆர்பிட். சோ இது வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு ஆர்பிட். சோ இப்போ வந்து 4 particles இருக்கு. நான் வந்து ஒவ்வொரு பார்ட்டிகிள் ஒன்னு இங்க இருக்கு. ஈக்விடிஸ்டன்ட்ல இருக்கணும். 1 2 3 and 4. கரெக்ட்டா? சோ பார்ட்டிகிள் நேம் நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இங்க இருந்து எடுத்துக்கிறேன்னு வெச்சுப்போமே. A B C இது D ன்னு எடுத்துக்கிறேன். கரெக்ட்டா? ஒவ்வொன்றுக்கு இடையில என்ன இருக்கு? மியூச்சுவல் அட்ராக்ஷன் கண்டிப்பா இருக்கு. சோ அப்ப நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இத வந்து டயமீட்டர்னு சொல்லுவோம். இது மிட் பாயிண்ட் அப்படின்னா இது கேபிட்டல் ஆர்னா இதுவும் கேபிட்டல் ஆர். ரேடியஸ் அதே மாதிரி இது ரேடியஸ் அப்படின்னா இது என்னதான் the same radius இல்லையா? கரெக்டா எடுத்துப்போம். Right? Okay. So if AQ BQ in between in the distance இது எவ்வளவு? கரெக்ட்டா? சோ இப்படி தான் அட்ராக்ட் பண்ணுது. மியூச்சுவலி அட்ராக்ஷன். அதே மாதிரி A D அட்ராக்ட் பண்ணலாம். A ல இருந்து D க்கு அட்ராக்ஷன் இப்படி இருக்கலாம் இல்ல இப்படி இருக்கலாம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அட்ராக்ஷன். சரிப்பா? இது 6 இதுவும் 6. அப்ப இது எவ்வளவு? பித்தாகரஸ் தியரம்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படினா lengthiest side square is equal to sum of the squares of other two sides. இப்ப lengthiest இதான் lengthiest. அப்ப ட்ரையாங்கிள் நான் எப்படி எடுத்துக்கணும் அப்படினா சோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது lengthiest-ஆ? இது R இது R. அப்ப lengthiest side square இல்லையா? நேம் கொடுப்போமா இது? origin O. அப்ப இதான் AB. Lengthiest side square na AB square is equal to sum of the squares of other two sides. அப்படினா R square plus R square. இது பித்தாகரஸ் தியரம். அப்ப என்னாச்சு? 2R square. இது AB square. அப்ப AB என்ன? இது AB square பா. AB square. நமக்கு தேவை AB. அப்ப இதோட ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2 க்கு ஸ்கொயர் ரூட் √2. R square க்கு R. அப்ப என்ன வரும் அப்படினா இது √2R அப்படின்னு வரும். கரெக்ட்டா? அதே மாதிரி இந்த சைடும் √2R. கரெக்ட்டா? சோ அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸும் √2R. இதே இந்த டிஸ்டன்ஸும் √2R இப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே? எஸ். சரி, நம்ம இனி வந்து சால்வ் பண்ணலாம். ஒவ்வொண்ணா எடுத்துப்போம். சோ சொல்யூஷனுக்கு வருவோமே. சொல்யூஷன்ல ஜெனரலா வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி அப்படினு சொல்லுவோம். கரெக்ட்டா? சோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது மியூச்சுவல் அட்ராக்ஷன்ங்கிறதுனால அந்த இடத்துல வெக்டார்ல ரெப்ரசன்ட் பண்ணும்போது மைனஸ்ல போடுவோம். ஸ்கேலார்ல எழுதும்போது ஏன்னா அது மேக்னிட்யூட் மட்டும் தான். அப்ப வந்து என்ன போட மாட்டோம்? மைனஸ் வந்து போட மாட்டோம். கரெக்ட்டா? சோ இப்போ இங்க எழுதிப்போம். F G is equal to minus G M1 M2 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒன்னு M1 இன்னொன்னு வந்து M2. ஆனா இங்க எல்லா பார்ட்டிகிளோட மாஸுமே சேம். இது M M M M அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அதனால M1 into M2 M into M அதான் M ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். divided by in between the distance இல்லையா? ஜெனரல் ஃபார்முலா ஜெனரலா R ன்னு போடுவோம். R square அதாவது G M1 M2 by R square ன்னு சொல்லுவோம். then இங்க யூனிட் வெக்டர் R cap. இங்க என்ன நோட்டேஷன் யூஸ் பண்றோம் அதே நோட்டேஷன் இங்க யூஸ் பண்ணுவோம். ஓகே?
சோ இது வந்து ஜெனரலா. இது ஸ்கேலார்ல எழுதும்போது சிம்பிளா f is equal to g m square by r square. ஏன்னா யூனிட் வெக்டரோட வேல்யூ 1. சரியா? ஓகே, இப்போ ஒவ்வொண்ணா பாப்போமே. ஃபர்ஸ்ட் a க்கும் b க்கும் இடையில இருக்கக்கூடிய மியூச்சுவல் அட்ராக்ஷன். அப்ப எப்படி எழுதுவீங்க? f ab is equal to இதே மாதிரி ஃபார்முலா தான் gm square divided by r. rங்கிறது ரெண்டு மாஸ் பார்ட்டிகிள்ஸ் in between the distance. இங்க ஒரு மாஸ் இருக்கு, இங்க ஒரு மாஸ் இருக்கு. இந்த இதான டிஸ்டன்ஸ், இதுல இருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் என்னது? √2r. அப்ப இந்த r பிளேஸ்ல என்ன போட்டுக்கணும்? √2r the whole square which is equal to gm square by √2 square na 2r square. இது f ab. அடுத்து f ad இல்லையா? இந்த பக்கம் எடுக்கணும் இல்லையா? எஸ். அப்ப f AD is equal to இதே டிஸ்டன்ஸ் தான் இதுவும் இருக்கு, √2r. அப்ப இதுக்கும் அதே தான் வரும். என்ன ஃபார்முலா? gm square by 2r square. கரெக்ட்டா? இப்ப பாருங்க, ரெண்டுமே வந்து ஈக்குவல். இப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், இந்த ரெண்டுக்கும் ரிசல்டன்ட். அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எதுக்கு எதுக்கும்? இந்த ரெண்டுக்கும். என்ன ஃபார்முலா? நார்மலா வந்து ஃபோர்ஸ் வந்து ஸ்கேல், ஐ மீன் வெக்டார் இல்லையா? அப்ப நார்மலா படிச்சிருப்போம். வெக்டார்ல நீங்க படிக்கும்போது என்ன படிச்சிருப்பீங்க? பொசிஷன் வெக்டாருக்கு r வெக்டார் ஈக்குவல் டு xi கேப் பிளஸ் yj கேப் இப்படி எல்லாம் படிச்சிருப்பீங்க. இதே இது வந்து இதோட மேக்னிட்யூட கால்குலேட் பண்ணும்போது என்ன ஃபார்முலா வந்திருக்கும்? மேக்னிட்யூட் எழுதும்போது இஸ் ஈக்குவல் டு எப்படி ஃபார்முலா எழுதுவீங்க? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இதே ஃபார்மட் தான் இங்கே. அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வரும்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சிம்பிளி f is equal to இதே மாதிரி தான் ரூட் ஆஃப் x. இந்த இருக்கு இல்லையா? இது ஒண்ணு. சோ ரூட்டுக்குள்ள இத கொண்டு வரீங்க அப்படின்னா ரூட்டுக்குள்ள இங்க என்ன இருக்கு? gm square by 2r square. அதுக்கு ஸ்கொயர் வரணும் இல்லையா? x ன்னா x ஸ்கொயர். அப்ப இங்க என்ன இருக்கு? அதோட ஸ்கொயர் பிளஸ் y square இதா இருக்கு. அதேதான் gm square by 2r square whole power 2. So f is equal, இது எத்தனை gm square by 2r square the whole square இருக்கு? ரெண்டு இருக்கு. So எப்படி எழுதலாம் இத? 2 into gm square by 2r square whole power 2. இதுல ஒரு இங்க ஸ்கொயர் இருக்கனால ஒரு gm square by 2r square வெளிய வந்துரும். ஓகேவா? சோ அப்ப f is equal to gm square by 2r square. இங்க என்ன இருக்கு? மீதி √2 ன்னு இருக்கு. ஓகே, சோ அப்ப இது முடிஞ்சு இது முடிஞ்சு. இனி இது பாருங்க, இந்த பார்ட்டிகிள் இத அட்ராக்ட் பண்ணுது இங்க இருந்து இங்க. கரெக்ட்டா? சோ அப்ப இது அப்படியே இருக்கட்டும். இத ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கிறேன். சோ நெக்ஸ்ட் தேர்ட் a க்கும் c க்கும். அப்ப f ac ஃபோர்ஸ் ஜெனரல் ஃபார்ம் இதா இருக்கு பாருங்க. gm square by r. r னா டிஸ்டன்ஸ். அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் அப்படினா இங்க ஒரு r இங்க ஒரு r, மொத்தம் ஒரு டயமீட்டர் 2r. சோ 2r போட்டுக்கணும். r பிளேஸ்ல இந்த ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போட்டுக்கலாம். சோ அப்ப என்ன வரும்? f ac equal to gm square by 4r square. ஓகேவா? சோ இது வந்து 2. இப்ப இதுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ், இதுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ், இதுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாம் சேர்த்து கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? சோ டோட்டல் ஃபோர்ஸ், டோட்டல் F total is equal to இந்த மூணையும் ஆட் பண்ணி, இது ரெண்டையும் ஆல்ரெடி இங்க வச்சிருக்கோம் இல்லையா? சோ இது பிளஸ் இது, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? gm square by 2r square. ஓகேவா? into root 2 yes. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். into root 2 plus இந்த பார்ட் gm square by 4r square. கரெக்ட்டா? இப்போ ஆட் பண்ணுவோம்.
ft total force is equal to இந்த ரெண்டுல எது காமனா இருக்கு gm square by 2r square வெளிய எடுத்துக்கலாம் gm square by 2r square ரெண்டுலயுமே காமனா இருக்கா yes 2r square காமனா எடுத்துட்டேன் உள்ள இங்க என்ன இருக்கு √2 plus இங்க 2 போச்சுனா இன்னொரு 1 by 2 இருக்கு கரெக்ட்டா இதுக்கு LC எடுத்தா என்ன வரும் LC எடுத்தா இங்க 2 வரும் 2 √2 இல்லையா plus 1 by 2 அப்படினு எழுதலாம் கரெக்ட்டா சோ எனிவே சோ இது வந்து டோட்டல் ஃபோர்ஸ் பா இது அப்படியே இருக்கட்டும் the next நம்ம ஏற்கனவே சொல்லிருப்போம் total forceங்கிறது gravitational force இந்த gravitational forceனால தான் இந்த circular orbitல revolve ஆகுது ஆனா circular orbitல revolve ஆகக்கூடிய பார்ட்டிகிள் என்ன பண்ணும் ஒரு centripetal force ப்ரொவைட் பண்ணும் அப்படினு சொல்லிருப்போம் சோ அதனால இது ஈக்குவேஷன் நம்பர் 3 ன்னு வெச்சு இந்த ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்க்கு இது எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன mv²r is equal to இந்த ஃபோர்ஸ் gm² 2r² into √2 plus 1 by 2 so இப்போ இதுல ஒரு r கேன்சல் ஆயிரும் ஒரு m கேன்சல் ஆயிரும் இப்போ இங்க v² இருக்கு கரெக்ட்டா சோ எனக்கு தேவை v அப்ப v is equal to இதுக்கெல்லாம் ரூட் எடுத்துக்க போறேன் இல்லையா ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும் இங்க 1 by 2 இருக்கா ஓகே எனிவே ஸ்கொயர் ரூட் ஆஃப் gm by 2r இங்கேயும் வந்துரும் √2 plus 1 by 2 இப்படின்னு வரும் கரெக்ட்டா சோ இத நம்ம இன்னும் வந்து எப்படி பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம் சோ அப்ப இத நீ சிம்பிளிஃபை பண்ணலாம் சிம்பிள் தான் v is equal to that clear square root of gm by 2r இங்க LC எடுங்க அப்ப என்ன வரும் LC எடுத்தா 2 மேல என்ன வரும் இங்க 2 √2 plus 1 அப்படினு வரும் இப்ப ரெண்டு 2 இருக்கா 2 ஸ்கொயர் ஒரு 2 வெளிய வந்துரும் அப்ப ஒரு 2 வெளிய வந்தா 1 by 2 ஆயிடும் இந்த 2 ஸ்கொயர்ல ஒரு 2 வெளிய வந்தனா 1 by 2 மீதி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள என்ன இருக்கு இங்க gm by r into 2 √2 plus 1 இப்படி கிடைக்கும் ஓகேவா அப்ப இது வரைக்கும் இருக்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய மியூச்சுவல் அட்ராக்டிவ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சோ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால தான் சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுது பட் சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் பண்ணும்போது எதை ப்ரொவைட் பண்ணும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அதுதான் இந்த ஃபார்முலா அப்ப இங்க எழுதலாம் centripetal force FCP is equal to FT total force so இந்த பாயிண்ட் நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் right so this is the answer calculate the speed ன்னு தான் கேட்டிருக்காங்க அப்ப speed v is equal to 1 by 2 into square root of gm by r into 2 √2 plus 1 simple problem so concept வந்து ஈஸியா புரிஞ்சிட்டீங்க அப்படினா ஈஸியா நம்ம என்ன பண்ணிரலாம் சால்வ் பண்ணிரலாம் right so இது வந்து ரஃப் ஒர்க் இது தேவையில்லை okay thank you